ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஸ்டாக் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் திங்ஸ் தான் நான் காமிச்சிருக்கேன். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் மென்ஷன் பண்ணுறேன். வெயிட்டு ஹைட்டு எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. எல்லாமே பீஸ் ரேட்டு தான், கேஜி ரேட் கிடையாது எதுவுமே. இது வந்து கண்ணாடி, அரண்மலா கண்ணாடி. இது வந்து உள்ளே வந்து நீங்கள் கண்ணாடி பதிச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து காப்பரும் ஒரு மெட்டலும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம ஃபேஸ் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து உடஞ்சிருக்கு. நீங்கள் இப்போ வந்து மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் குட்டி குட்டியாக 2 டம்ளர். இது பார்த்திங்கன்னா ஒரு 150 ml 100 ml அந்த மாதிரி பிடிக்கும். அடுத்ததாக ஒரு மினி கூஜா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ml தான், 100லேருந்து 150 அந்த ml தான், அந்தளவு தான் பிடிக்கும். அந்தளவுக்கு ஒரு குட்டியாக ஒரு கூஜா. இது வந்து பிரான்ஸ் தான், அந்த டம்ளரும் வந்து பிரான்ஸ் தான். அடுத்ததாக ஒரு மினி உருளி. இதுக்கு தண்ணி வந்து கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 400 ml தான் பிடிக்கும். நம்ம வந்து குழம்பு ஏதாவது எடுத்து வைக்க, இல்லை பொரியல் பண்ணிவிட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக ஒரு குமிழ் தூக்கு தான். இது வந்து ஒரு 500 ml அந்தளவு தண்ணி வந்து பிடிக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் எந்த அளவு கெப்பாசிட்டின்னு கரெக்டாக அதில் மென்ஷன் பண்ணிடுறேன். அடுத்தது கொட்டான். இது எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதோட கெப்பாசிட்டி வந்து 300 ml அந்த மாதிரி. உள்ள டின்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பீஸே நல்லா பளபளன்னு இருக்குது. ஆக்சுவலாக இப்போ பாலிஷ் போட்ட பீஸ்ன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஒரு இடுக்கி, அப்பளை இடுக்கி, இல்லை இட்லி சப்பாத்தி ஏதாவது எடுத்து வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்து பிரான்ஸ் தான், பெட்டி மட்டும் வந்து பித்தளை. அடுத்தது ஒரு பல்லாங்குழி. இது வந்து வுட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு டைப்பு தான் இது. பட் அது மேலே இருக்கிறது மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து லென்த் பார்த்திங்கன்னா ஒரு 10 inch அந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன பீஸ் தான். அடுத்து இது ஒரு கண்ணாடி லீப் ஷேப்பில் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். பின்னாடி அதுக்கு வந்து ஹேங் பண்ணுற மாதிரி ஒன்று ஹூக் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. இதுலேயும் மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து ஒரு தூபக்கால். வெயிட்டு இது வந்து 1.7 சம்திங் நினைக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதில் டீட்டெயில் நான் கரெக்டாக சொல்கிறேன். லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 11 inch அந்த மாதிரி இருக்கும். இது நல்ல பீஸு. இது ஃபஸ்ட் ஒன் வந்து நமக்கு கிடச்சது சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பீஸு இதுலேயே வந்து கிடச்சிருக்கு நமக்கு. நல்லா மயில் வச்ச மாதிரியான ஒரு டிசைனு. அடுத்தது ஒரு வெத்தலை பெட்டி தான். இது ரொம்ப ஹெவி, 1.3 kg என்னமோ வெயிட் வந்து இருக்குது. அன்யூஸ்டு பீஸு. கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் லாக் இல்லை, நீங்கள் வேணும்னா கீ போட்டு வாங்கிக்கலாம், வெளியே கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இது டைரி ஷேப்பில் இருக்கக்கூடியது. இதில் 3 கம்பார்ட்மெண்ட் வரும். பெருசாக ஒன்று, அப்புறம் 2 குட்டியாக பாக்கு அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. அடுத்ததாக ஒரு குட்டி சொம்பு. குட்டினா ஒரு 1 லிட்டர் பிடிக்கும். இதில் கால் வச்ச மாதிரி இருக்குது கீழே. இதுவும் வந்து வெங்கல பீஸ் தான், நல்ல கண்டிஷனில் வந்து இருக்குது. அடுத்தது வெங்கலத்தில் வந்து பருப்பு மத்து. நிறைய பேர் கேட்டுகிட்டே இந்த பீஸு. இப்போ 2 பீஸ் அவைலபிள் இருக்குது. வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கோங்க. அன்யூஸ்டு பீஸ் தான், நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டபுள் கரண்டி மாதிரி. நீங்கள் கரண்டியை வந்து 3ஆக வந்து கலட்டிக்கலாம். நீங்கள் லென்த்து கம்மியாக வேணும்னா கீழே இருக்க பாட்டை தூக்கி மிடில் மாட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், லென்த்து கம்மியாகிடும். இது வந்து அரிக்கரண்டி மாதிரி, கண்ணு கரண்டி சொல்லுவோம்ல, அது மாதிரி. இது லென்த்தே பார்த்திங்கன்னா 1 feet மேலே வந்து இருக்கும் லென்த்து. இந்த உருளி பார்த்திங்கன்னா 3 பக்கம் வந்து அந்த கால் வச்ச மாதிரி இருக்கும். அது குட்டியாக ஒரு நாப் மாதிரி இருக்குது பாருங்கள். குட்டியாக அந்த குமிழ் மாதிரி இருக்கும் சொல்லப்போனால். இது வந்து ரொம்ப ஓல்டு, 150 years கண்டிப்பாக இருக்கும் இந்த உருளிக்கு. நல்ல கண்டிஷன் பாருங்கள், எவ்வளோ வலுவலுன்னு இருக்குது பார்க்கவே. இது பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி வந்து 1.5 லிட்டர் அந்த மாதிரி தான் பிடிக்கும். பட் ரொம்ப ஹெவி, 1.7 kg என்னமோ இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதில் கரெக்டாக நான் வெயிட் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து 1 கிலோ 1,200 அந்த மாதிரி வெயிட் வந்து இருக்குது. கண்டிஷன் இதுவும் நல்லா இருக்குது. அன்யூஸ்டு பீஸ் தான், பட் கருப்பாக இருக்குது. நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இல்லை வந்து பாலிஷ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கடாய் தான். இது டயா கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதில் டயா மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. இது 5 கேஜி வெயிட் வந்து இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு கடாய். இது வரைக்கும் நான் காமிச்சதுலேயே பெஸ்ட்டு கடாய்னா இது தான் நான் சொல்லுவேன். இது வந்து கீழே வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. சைட்லலாம் பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல கர்வ் மாதிரி கொடுத்து சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு. நல்ல பீஸ், நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்தது ஒரு உருளி, ஒரு 3 லிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டி வந்து பிடிக்கும். இதுவுமே வந்து 3 கேஜி பக்கம் வந்து வெயிட் வந்து இருக்குது. அடுத்தது புட்டுக்குழா தான். புட்டுக்குழா வந்து 2 கிலோ பக்கம் வந்து வெயிட் வந்து வரும். உள்ளே வந்து சில்லு இல்லை. கண்டிஷன் நல்லாயிருக்கு, புட்டுக்குழாவோட கண்டிஷன் நல்லாயிருக்கு. அப்புறம் இது ஒரு லஞ்சு கொண்டு போகிற ஒரு தூக்கு தான். சாப்பாடெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு தூக்கு தான். இதில் வந்து உள்ளே வந்து கிளாஸஸ்லாம் இருக்கும். உள்ளே வந்து கப்பு வந்து இருக்கும். ஒரு 5 கப்பு வந்து இதில் இருக்குது. மேலே வந்து ஒரு குட்டியாக ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க சாப்பிட்றதுக்குன்னு. அதுக்கப்புறம் உள்ளே 4 கப்பு பெரிய கப்பு இருக்கும். அதுக்குள்ளே 2 இருக்கும். பட் இதில் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இதை வந்து அடியில் சாதம் வச்சுட்டு மேலே குழம்பு கூட்டு அந்த மாதிரி வச்சுட்டு அந்த குட்டி கிண்ணத்தில் கீழே இருக்கிற கிண்ணத்தில் பொரியல் வச்சுட்டு மேலே வந்து ஊறுகாவோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தனித்தனியாக ஒரு 2-3 காய் செய்கிறோன்னா இந்த மாதிரி செப்பரேட்டாக எடுத்துகிட்டு போக ஈஸியாக இருக்கும். புளியோதரை வைக்கிறோன்னா மேலே துவையல் கூட்டு அந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போக. இந்த தூக்கு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 4 லிட்டர் வந்து தண்ணி வந்து பிடிக்கும். 4 கிலோ வந்து வெயிட் வந்து இருக்குது. ஈயும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அன்யூஸ்டு பீஸு ஈயும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் இன்றைக்கான ஸ்டாக்கு. இந்த வீடியோவில் தேவைப்படுற திங்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அதில் டீட்டெயில் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.